ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nathikavin ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் மிக்சியிலேயே ரொம்ப ஈஸியாக மெதுவடை, அதாவது உளுந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 டம்ளர் உளுந்து 2 மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து தொலி இல்லாத உருட்டு உளுந்து தாங்க. நீங்கள் தொலி உளுந்து போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அது வந்து தொலியை அப்புறமா கழுவி எடுத்துக்கணும். இது வந்து நான் தொலி இல்லாத உளுந்து போட்டதுனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்கள் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பருப்பை ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம். இப்போது நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதுனா கூட அரைச்சிக்கோங்க. மிக்சிலேயுமே ரொம்பவே நல்லா வரும். பருப்போடவே உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மியாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் வடை நம்மளுக்கு நல்லா வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். மிக்சியில் கொஞ்சம் விட்டு விட்டு நீங்கள் அரைக்கணும். விப்பரில் போட்டு அரைச்சிங்கனாலும் நல்லா வரும். ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. அதே போல் ரொம்ப பருப்பாகவும் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, மல்லி இலை, கொஞ்சமாக பெப்பர், மிளகு, முழு மிளகு தாங்க இதுக்கு வாசமாக இருக்கும். நீங்கள் அரைச்சி போடுறதுனா கூட அரைச்சி போட்டுக்கலாம், 1 2மா. இப்போ எல்லாமே மாவில் சேர்த்துட்டோம். நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்து தான் அரைச்சிருக்கிறோம். இப்போ வந்து அரிசி மாவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இருக்கிற குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்லா மொறு மொறுன்னு வடை வரும். அதுக்காக தான். நீங்கள் நிறைய மாவு சேர்த்துறாதீங்க, அப்புறம் நல்லாவே இருக்காது. அந்த உளுந்த வடை மாதிரி இருக்காது. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட மூடி வச்சுருங்க. அது நல்லா அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வடையாக எடுத்து போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும் வடை. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. எண்ணெயும் சூடு பண்ணி வச்சுருக்குறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் வடையை எடுத்து போடுங்க. பாருங்கள், லேசாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா வரும். தண்ணி தொட்டு எடுங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஷேப் நல்லா வருது. நல்லா வட்டமாக தட்டிக்கோங்க. தட்டி நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா வேகும். அதுக்கு தாங்க அந்த ஓட்டை. எண்ணெயெல்லாம் நல்லா உள்ளே போய் வேகணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ நம்ம அந்த எண்ணெயில் எத்தனை வடை போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் வாழை இலையில் வச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து பின்பக்கமாக எண்ணெய் தடவிட்டு அதில் நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்படியே போட்டுட்டேன். நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் அது வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க வடையை. நீங்கள் வடையை உடனே போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்க. இப்போ ரொம்ப நுரையாக இருக்கிறதெல்லாம் அடங்கிருச்சு. பாருங்கள், வடை கொஞ்சம் ப்ளஃபியாக வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க வடை. மிக்சியில் அரைச்சா கூட கிரைண்டரில் அரைச்ச மாதிரி ரொம்பவே நல்லா வரும். மீதி இருக்கிற மாவையும் நம்ம இது மாதிரி வடை போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாகவே நல்லா வருங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சியில் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதுனா கூட அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சூப்பராக வடை ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சட்னியோடு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், தனியாகவேவும். ரொம்பவே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.